மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் மெடிடேஷனில் ஒரு ஹையர் லெவல். மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் கேட்குற மாதிரி விஜய் சாருக்கு சந்திரபலம் இருக்குது. சாரோட ஜாதகம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது. அவர் ஒரு 10 to 15 இயர்ஸ் யாராலையுமே அசைச்சிக்க முடியாது. அம்பாள் கிட்ட கேட்டால் உங்களுக்கு அந்த வைப்பு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போங்க. அவர் 100 கிட்ட வருவாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவரை அசைச்சிக்கிறதுக்கு யாராலையும் எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஆசைப்படுறது நடந்துருச்சு, நம்மளும் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு ஆரம்பித்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆகாது. 11 டைமில் இவங்க மனித உருகி வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாது. யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு எண்ணத்தில் மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்சல் பவரை நம்ம பிச்சு கேட்குறோம். இது முதல்ல போதும். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய பேர் அவங்க வாயால் உச்சரிக்கிற ஒரு பெரிய வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன். உண்மையிலே இந்த மேனிஃபெஸ்டேஷனோட உண்மையான அர்த்தம் என்ன, அது எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். முதல்ல மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்ன? இப்போது நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க, நிறைய பேர் இதை இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, யாராவது ஒரு 10 பேர் போய் ஒரு இடத்துல நின்ட்டாங்கன்னா அந்த 10 பேர் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, ஏது நிற்கிறாங்கன்னே தெரியாது. அது பின்னாடியே அவங்களே போய் நிற்பாங்க. பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக்சுவலி முதல்ல சொல்ல போனோம்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் எல்லாராலையும் பண்ண முடியாது? ஒரு மனநிலை ஒருத்தனால யாராவது ஒருநிலைப்படுத்த முடியுமோ அவங்களால மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற சென்ஸ் உங்களோட செல்ஃப் ஹாரோஸ்கோப்பில் ஓகே, ஒன்று பௌர்ணமி நிலவாவோ, இல்லை வளர்ப்பிறை சந்திரனாவோ, இல்லை வளர்ப்பிறை சந்திரன் இல்லைன்னா கூட தேய்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா குரு பார்வையோ சுக்கிரன் சம்பந்தப்பட்டோ இந்த மாதிரி இருந்தால வழிய ரொம்ப மனக்குழப்பமோட இருக்கிறவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது தம்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிட்டர்மினேஷன் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் டூயல் மைண்டு, இது நம்மளால் முடியுமா? இது நம்மளால் செய்ய முடியுமா? மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் யூ வாண்ட் வெரி பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ட். லைக் மகாபெரிவர், ராகவேந்திரர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அதில் அவங்க லெவல் நம்மளால முடியாது. கண்டிப்பாக அவங்களாம் கடலிலும் தாண்டி மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம். நம்ம அந்த கடல் துளியில் ஒரு மக்கு தண்ணி ஃபுல்லாவது இருக்கணும். அது எல்லாராலையும் முடியாதுங்கிறது தான் நான் இங்கே மேனிஃபெஸ்டேஷனில் சொல்ல வரேன். பட் இதில் ஒரு மினிமம் ஒரு 30-40% மக்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு பவர் இருக்கும். ஆனால் இன் பர்த் ஓகே, யாரால், திருப்பி சொல்லவா, யாரால் மேனிஃபெஸ்டேஷன் இதை பண்ண முடியாது? யாரால் இது பிளாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்தில் சூரியன் இருக்கார், மிதுனத்தில் சந்திரன் இருக்கார். ஸோ தட்ஸ் கால்டு மிகப்பெரிய ஒரு தேய்பிறை சந்திரன். ஓகே, சரியா? இப்போது இந்த சந்திரனை இப்போ நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்தில் மிதுனத்தில் சூரியன் இருப்பார். அதுக்கு நேர்கோடான தனுசில் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வருவார். ஆப்வியஸ்லி திஸ் மந்த். ஓகே, இந்த மந்த்தில் யார் சந்திரன் நிலவு தேய்பிறை சந்திரனா யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு
பௌர்ணமி நிலவை பார்த்து பிச்சை கேட்டா அம்பால அதாவது பவதி பிச்சாந்தேதின்னு சொல்றதை விட பகவதி பிச்சாந்தேகி அப்படின்னு அம்பால பரிபூர்ணமா பிச்சை கேட்கறதுல எந்த தாய்கிட்ட தானே கேட்குறீங்க? உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நம்ம பெற்ற தாய் தகப்பனே இல்லை. இட்ஸ் எ நம்ம எல்லாரையும் மாய உலகம்ங்கிறோம். நம்மளை பெற்ற தாய் தகப்பன் கூட ஒரு மிகப்பெரிய மாய உலகம். அது நம்ம மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ நிலவோட ஆளுமை யார்கிட்ட இருக்கு? அம்பாள் கிட்ட தான் இருக்கு. அம்பாள் கிட்ட கேட்டுருங்க. கேட்டால் உங்களுக்கு அந்த வைப்பு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போங்க. இதுவே வராமல், அதாவது ஏபிசிடியே முடிக்காமல் நீங்கள் பிஹெச்டிக்கு ஆசைப்படுறீங்க, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனா நீங்கள் சொல்லலாம். ஓகே, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. அவரோட மேனிஃபெஸ்டேஷன் தான் காரணம். அவர் ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸுக்கு முன்னாடி சம் இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்கள் எனக்கான ஒரு இடத்த கொடுப்பாங்க, காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் மேனிஃபெஸ்டேஷன் தான் காரணமா? அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காரு, ட்ரீம் பண்ணுங்க. அவர் மேனிஃபெஸ்டேஷன் அந்த டேர்ம் யூஸ் பண்ணாமல் உங்கள் கனவை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீம் பண்ணி பாருங்க, அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஏற்பட்ட லெஜண்ட்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்ற விஷயத்த மறைமுகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? முக்கியமாக சொல்ல போனோம்னா லெஜண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டாலே, முக்கியமாக பாலிட்டிக்ஸில் நம்ம ஒரு கடகாத்திரமாக வீரியமாக தெரியணும் அப்படின்னாலே சூரியன் பலம் பெறணும், சிம்மம் பலம் பெறணும். இது ரெண்டுமே நம்ம இளைய தளபதிக்கு இருக்கு. சரியா? அவர் 100 கிட்ட வருவாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே அவரை அசைச்சிக்கிறதுக்கு, இது எல்லாரும் சொல்கிற ஜோசியை திருப்பி நான் சொன்னால் போர் அடிக்கும், பட் ஓகே, அவரை அசைச்சிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இப்போ நான் சொன்ன அந்த சந்திர பலம் இவருக்கு கடகத்திலேயே உட்காந்துருக்கோம், ஆட்சி பெற்று செவ்வாயோட. அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மகர நட்சத்திரம், சிம்ம ராசி. இவர் கடகராசி, பூச நட்சத்திரம். ஓகே, பக்கத்து ராசி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நீங்கள் லைட்டாக இப்படி பார்த்தாலே என்ன ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் விஜய் சாரோட சினிமா கேரக்டர்ஸ்லாம் விட்டுருங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா அவர் முதல்ல யோசிப்பார் இவர் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே, தென் யூ வில் டேக் த ஸ்டெப். அம்மாக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. புரியுது. ஸோ ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்குலாம் அந்த சந்திர பலம் ஆல்ரெடி இருக்குது, அதனால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுது. ஓகே, இப்போது அஸ்ட்ராலஜர் ரத்தன் பண்டிட்டா இருக்கட்டும், இல்லைனா வேற ஏதாவது அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், ஊவர் எங்கே விஜய் நின்றிருந்தாலும், விஜய் சார் நின்றிருந்தாலும் அவர் டைமண்டாக தான் இருந்திருப்பார். ஓகே, இது அவரோட டைம். ரத்தன் பண்டிட்டாலேயோ ஸ்ரீராம் சந்திரசேகர்னாலேயோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர்னாலேயோ அவர் டைம் பேசலை. இப்போ மக்கள்லாம் ரெமடி கேட்குறாங்க, பரிகாரம் கேட்குறாங்க. இதெல்லாம் டோட்டலாக அவங்க வேற ஒரு இது பண்ணிட்டா உடனே மாறிடுமோ அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் கேட்குற மாதிரி விஜய் சாருக்கு சந்திரபலம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சாருக்கும் இருக்கணும். எனக்கு அவர் ஜாதகம் நான் பார்த்ததில்லை, பட் சாரோட ஜாதகம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது. அவர் ஒரு 10 to 15 இயர்ஸ் யாராலையுமே அசைச்சிக்க முடியாது. அவர் எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலை. ஆனால் போகிற போக்கில் ஹீ வில் ராக். ஓகே, மக்களும் அதை எதிர்பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது அடிமட்ட பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லாட்டி இப்போ உடனே ஓகே எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, அவங்கவுங்க ஆசைப்படுறது நடந்துருச்சு, நம்மளும் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு ஆரம்பிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. நீங்க ஒரு சித்த யோகியாவோ, ரிஷி யோகியாவோ, இல்லை ஒரு சந்நியாச யோகியாவோ, இல்லை யோகியாவோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆகும். ஓகே, நம்மளாம் ஒரு சாதாரண மனிதர்கள். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் மெடிடேஷன்ல ஒரு ஹையர் லெவல். ஓகே, புரியுது. இந்த நம்பர் எழுதினா வருது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நோட்ல எழுதினா வருது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதை நம்மள ரெஜிஸ்டர் பண்றதுக்காக
நீ ஆவ நீ ஆவ நீ ஆவ. சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுது, படிக்கிற படிப்பு வந்து எழுதிப்பாரு. படிச்சு பார்க்கறத விட எழுதிப்பாரு. அந்த எழுதி பார்க்கறத விட தாற்பயம் என்ன? ஓகே. நம்ம மனதில் பதிய வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த நம்பர் 1111 1111 என்ன அர்த்தம் தெரியுங்களா? உள்நோக்கம் பார்க்கும்போது 11ங்கிறது வந்து சந்திரன். ஓகே. நீங்கள் எப்போதுமே 2 வாட்டி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. 1111 யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று 1111 சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் 1111 சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே. யாரும் வந்து 1111 சொல்ல மாட்டாங்க. அந்த 11ன்னு சொல்லிட்டாலே சந்திர பகவானோட ஆதிக்கம். ஓகே. நம்பர் 2, 2 சந்திரன் வந்துடுறாருங்க, டபுள் சந்திரன். இப்போ அந்த சந்திரனை வந்து கடகாத்திரமாக அதை வேண்டி, இது முக்கியமான விஷயம் நேயர்களுக்கு, அந்த 1111ல் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது, இது நான் வந்து டீட்டெயிலாக சொன்ன பெரிய டாப்பிக்காக போகும். அவங்க ஜாதகத்தில் எந்த கட்டம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாமல் இருக்கோ அப்போ பௌர்ணமி சந்திரனாக அந்த கட்டத்தை பார்க்கும்போது, இது யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர் தான் பார்க்க முடியும், அந்த கால்குலேஷன் தெரிஞ்சவங்கலாம் பண்ண முடியும். அந்த 1111 டைமில் இவங்க மனித உருகி வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இஸ் நாட் ஏ இன்ஸ்டன்ட். ஓகே. இப்போ மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் கெரியர் வைஸ் தான் பார்க்கணுமா, இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எந்த விஷயத்துக்கு வேணாலும் நம்ம ஆசைப்படுற எந்த ஒரு மனசார விஷயத்துக்கு கண்டிப்பாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக எதுக்கு வேணாலும் பண்ணலாம். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. யூ கேன் டூ ஃபார் லவ் ஆர் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கணும், அது நடக்கணும். ஒன்றுமே இல்லை தம்பி, நீங்கள் ஒரு மேல் நோக்கில் இருக்கிற ஒரு மலையில் போயிட்டு நீங்கள் கத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா 3 வாட்டி எக்கோ அடிக்கும். அதே தான் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் சுசீந்திரன்னு சொன்னீங்கன்னா அது வேற ஏதாவது பேராக சொல்ல போகிறது இல்லையே. ஆப்வியஸ்லி அந்த நேம் தானே சொல்ல போகுது. அந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன முக்கியம்னா, யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு எண்ணத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும். இப்போ நீங்கள் லவ் கேட்குறீங்களே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு லவ் உங்களை பண்ணுது, இது டபுள் சைடு லவ். அந்த சமயத்தில் இவனை எதுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணுது, அதை நம்ம கெடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு சந்திரபலமே இருந்தாலும் வேலைக்காகுது. புரியுது. சி, மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்சல் பவரை நம்ம வந்து பிச்சை கேட்குறோம். இது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆக்கிக்கிறதுக்காக யூனிவர்ஸ்கிட்ட நம்ம பிச்சை கேட்குறோம். ஓகே. அப்போ லைக் பாபா பவர் மாதிரி. கண்டிப்பாக பாபா பவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த 7 வாட்டி மந்திரத்தை இப்படிங்கிறதுக்குள்ள அது எவ்வளோ பெரிய மந்திரம். அந்த மந்திரத்தை 7 வாட்டிக்குள்ள அதை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிடுவார். ஸோ அதை வந்து நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல எண்ணங்களுக்கு யூஸ் பண்ணணும், யாரையும் கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதோ ஒன்றுக்காக யாரோ அனுபவிக்க வேண்டியதை நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறதுலாம் மேனிஃபெஸ்டேஷன். உங்களுக்கான ஸ்தானம், உங்களுக்கான ஸ்டேஜ், அம்பாள் அதை சரின்னு நினைச்சானா கண்டிப்பாக கொடுப்பாள். அம்பாளுங்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து, இங்கே கிறிஸ்டியன் நீங்கள் வந்து வேளாங்கண்ணி மாதாவோட நினச்சிங்க, முஸ்லீம்ஸில் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவையே நினச்சிங்க, இல்லை நீங்கள் அந்த பிறையே அல்லாவையே வந்து சந்திரனை நினைங்க, தவறே கிடையாது. நீங்கள் பார்க்கறது அந்த ஒரு மென்மை. நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.